நண்பர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது ரூம்பாய் படத்தின் திரை விமர்சனம். இந்த படத்தில் நிகில், ஹர்ஷா, காத்து கருப்பு, கற்பகம், கவிதா விஜயன், சிட்டி ராஜா, அருண் ராஜா, பிரபாகர், கேரளா பெகமின் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். சி பாரதிராஜன் ஒளிப்பை செய்திருக்கிறார். சூரியமூர்த்தி எழுதிய பாடல்களுக்கு வேலன் சகாதேவன் இசையமைத்திருக்கிறார். படத்தொகுப்பு மீனாட்சி சுந்தர், நடனம் தினா, சண்டை காட்சிகள் கார்த்திக் வர்மன். சூரியகலா சத்தியமூர்த்தி இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ஜெகன் ராயன். ரூம்பாய் படத்தின் ஒருவரி கதை. ஒரு ஓட்டலில் சாதாரண ரூம்பாயாக பணிபுரிபவன் திடீரென்று தாதாவாக மாறும் கதை. கதாநாயகன் நிக்கில் ஒரு ஓட்டலில் ரூம்பாயாக வேலை பார்க்கிறார். அங்கேயே பாலியல் பலாத்காரம் போன்ற பல கொடூர செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதைத் தொடர்ந்து அங்கே பல கொலைகள் நடக்கிறது. அந்த கொலைகளை செய்தது யார் என்று போலீஸ் விசாரிக்கிறது. அப்போது அந்த கொலைகளை செய்தது ரூம்பாயாக வேலை பார்க்கும் நிகில் என்பது தெரிய வருகிறது. எதற்காக அந்த கொலைகளை செய்தார் என்பதுதான் ரூம்பாய் படத்தின் சஸ்பென்ஸ். கதையின் நாயகன் நிகில். கதாநாயகன் என்ற பணிக்கு சரியானவரா கணிக்க தவறிவிட்டார் இயக்குனர். இன்னமும் நடிப்பில் ஜீரோவாகத்தான் இருக்கிறார் நிகில். நடிப்பில் தேர்ச்சி தேவை. ஆனாலும் முகம் நன்றாக இருக்கிறது, வாட்டசாட்டமான உடல். ஏன் நடிப்பு வரவில்லை என்று தெரியவில்லை. கண்டிப்பாக நடிப்பில் ஹோம்ஒர்க் செய்தால் அடுத்த படங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நாயகி ஹர்ஷா. இவருக்கும் நடிப்பில் ஆர்வமில்லை, நடிக்க முயற்சிக்கவே இல்லை. முகபாவனைகள் வரவே மாட்டேனுங்கிறது. பாவமாக இருக்குது. காத்து கருப்பு, பிர்லா போஸ், கற்பகம் உள்ளிட்ட பல நடிக்க தெரிந்த பிரபலங்கள் இருந்த பொழுதும் அவர்களை சரியாக வேலை வாங்கவில்லை இயக்குனர் என்பது நன்றாக தெரிகிறது. ஏதோ ஒப்புக்கு சப்பானியாக டைரக்டர் சொன்னதை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் பிர்லா போஸ், காத்து கருப்பு, கற்பகம். ஒளிப்பதிவை பொறுத்தவரையில் சி பாரதிராஜனின் பணி பாராட்ட தகுந்தது. அவருக்கு கொடுத்த பணியை அவர் சிறப்பாக செய்திருக்கிறார் என்று சொல்லலாம். வேலன் சகாதேவன் இசையமைப்பில் பாடல்கள் ரொம்ப பரவாயில்லை. பின்னணி இசை ஆகா ஓஹோ என்று இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை என்று சொல்லலாம். பாடல்கள் எதுவுமே மனதை தொடவில்லை என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். ஒரு ரூம்பாயை கதாநாயகனாக வைத்து அவரையும் கொலைகளை செய்ய வைத்த கதை கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிறது. ஆனால் அதில் தீவிரமாக ஹோம்ஒர்க் பண்ணி மூளையை கசக்கி காட்சிகளை அமைத்திருந்தால் ஜெகன் ராயனை பாராட்டலாம். ஆனால் அரைகுறையாக படம் செல்கிறது. படம் கொஞ்சம் போரடிக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை. டைரக்டர் ஜெகன் ராயன் போன்றவர்கள் தயாரிப்பாளர்களிடம் பணம் பெறும் பொழுது இந்த பணம் அவர்களுக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் என்ற நினைப்பில் உழைத்திருக்க வேண்டும். அந்த உழைப்பு எங்கே என்பது தான் கேள்விக்குறி. சூரியகலா சந்திரமூர்த்தி புதிய தயாரிப்பாளர். எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் இந்த பணத்தை சேர்க்கறதுக்கு. மிகப்பெரிய முதலீட்டை இந்த படத்தில் விதைத்திருக்கிறார் சூரியகலா சத்தியமூர்த்தி. ஆனால் அவருடைய பணத்தை தேற்றுவதற்கான வழியை ஜெகன் ராயன் முயற்சிக்கவில்லை என்பதுதான் சொல்ல வேண்டும். அதில் தப்பாக நான் எதுவுமே சொல்லலை, கரெக்ட் தான். இந்த படத்தில் அருண் ராஜா என்பவர் வில்லனாக நடித்திருக்கிறார். கதாநாயகனே வில்லன் தான், அப்புறம் இன்னொரு வில்லன் அருண் ராஜா பிரபாகர். அவருக்கும் பயிற்சி தேவை. ஹோம்ஒர்க் நிறைய பண்ணணும். கிடைத்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி இருந்தால் அருண்ராஜா பிரபாகரை பாராட்டியிருக்கலாம். ரூம்பாய் படம் பல இடங்களில் போரடிக்கிறது, சில இடங்களில் நிமிர்ந்து உட்கார வைக்கிறது. இந்த கோடை காலத்தில் சுட்டரிக்கும் வெயிலில் நல்ல ஏசி தியேட்டரில் போய் உட்கார்ந்திங்கன்னா ரூம்பாய் படத்தை பார்க்கலாம், தூங்கலாம், ஓய்வெடுக்கலாம். ரூம்பாய் படத்துக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 34 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.